ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கேரட் கீர் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. 1/4 கிலோ கேரட் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தோல்லாம் உரிச்சிட்டு தலையும் வாழையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாயசத்துக்கு பதிலாக கேரட் கீர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொத்து பாதாம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு காலையில் ஊற வச்சா போதும், நைட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தோல் உரிக்கிறதுக்கு மட்டும்தான். கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கேரட்டை வதக்கி விட்டுருங்க. வதக்காமலும் சில பேர் போடுவாங்க, ஆனால் அது ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அதனால் நெய்யில் வதக்கி போட்டிங்கன்னா கீர் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க, ரிலேஷன்னு. அவங்களுக்கு தான் விருந்து. சரி, எல்லோரும் பாயசம் தானே வச்சுருப்பாங்க, நம்ம பாதாம் கீர் இல்லைனா கேரட் கீர் பண்ணலான்னு தான் சரி கேரட் கீர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். கூட்டி வச்சு பண்ணிங்கன்னா கருகிரும் இல்லைனா முருகிரும், ரெண்டுமே டேஸ்ட்டை மாற்றிடும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு குக்கரில் பாலில் வேக போடணும். நம்ம பாலில் வேக வைக்காமல் அப்படியே அரைக்க கூட செய்வாங்க. இது நல்ல பேஸ்ட்டாக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். 1/4 கிலோ கேரட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதாவது முங்குற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அளவுன்னு பிரச்சனை இல்லை. கேரட் முங்குற அளவுக்கு பால் ஊற்றி ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி கேரட்டை துருவி வதக்கியிருக்கோம், அதை ரொம்ப வேக டைம் எடுத்துக்காது. அதனால் போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் துருவின கேரட்டாகவே பண்ணிங்கன்னா குடிக்கிற மாதிரி இருக்காது, ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா கேரட் கீர் சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. அதே நெய் பாத்திரத்தில் அந்த அரைச்சி வச்ச விழுதை அப்படியே ஊற்றிடலாம். 1-2 அரைக்காதீங்க, நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, ஐஸ்கிரீம் மாதிரி. அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பாதாம் ஊற வச்சு அதோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். பால் அடுத்து ஒரு 1/4 லிட்டர் பாலை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஆடையோடு ஊற்றிடாதீங்க. நல்லா வடிகட்டிட்டு பால் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கலாம். ஊற வச்ச பாதாமை தோலை மட்டும் உரிச்சிட்டு அந்த கேரட்டோடு சேர்த்து அரைச்சி நான் அப்படியே ஊற்றியாச்சு. மிக்ஸி ஜாரும் லைட்டாக அலசி ஊற்றியாச்சு. இனிமேல் தான் சீனி போடணும். சீனி உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேர் நிறைய ஸ்வீட் வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் நார்மலாக போதுன்னு நினைப்பாங்க. நாங்கள் நார்மலாக தான் எடுத்திருக்கோம். ஒரு 3 கரண்டி சீனி எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நீங்கள் கொஞ்சம் கொதிச்சோடனே வாயில் ஊற்றி பார்த்துட்டு தேவைப்பட்டால் திருப்பி கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒட்டுற மாதிரி ஸ்வீட் இருந்ததுன்னா குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நார்மலான ஸ்வீட்டில் பண்ணிங்கன்னா கூட ஒரு டம்ளர்னாலும் நம்ம குடிச்சிக்கலாம். லைட்டாக நெய் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறலாம். சிம்லே பண்ணுங்கள், அடிப்பிடிச்சிடாமல் ஸ்மெல் வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. கெட்டியாகாது, இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இது குடிக்கிற டைப்பில் தானே இருக்கும், ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால் ஓரளவு கொதித்து பொங்கி வந்தோடனே நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, பாதாம் பிஸ்தா நீங்கள் எது தேவையோ அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். பாதாம் கேரட்டில் அரைச்சி போட்டதுனால முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா செவக்க வறுத்துட்டு அதோட சேர்த்துருங்க. ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு இதை நீங்கள் சூடாகவும் குடிச்சிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிச்சிக்கலாம். 2 நிமிஷம் சூடாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே சூடாக குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு கூலிங்காக வேணும்னா 2 டைப்பும் பாதாம் பால் மாதிரி தான் இதுவும். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். சொதி வச்சுருக்கிறதுனால சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால முதலே நான் கீர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நல்லா ஊற்றியாச்சு. நெய்யும் போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். எப்போவுமே சூடான ஐட்டம் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, ஆற வச்சு வைங்க. நல்லா ஆற வச்சுட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி குங்குமப்பூ லைட்டாக டெக்கரேஷனுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் இல்லைன்னா போட வேண்டாம். இந்த டேஸ்ட்டுக்காகலாம் ஒன்றும் இல்லை. 3 பாத்திரமாக வச்சுருக்கேன், ஏன்னா டக்குன்னு கூலிங் ஆகும் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு. பாருங்கள், இப்போ சூப்பரான பாதாம் கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.